ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சாலா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எஸ்டி மணிபால் இயக்கியிருக்கிறாரு. பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி சார்பில் டிஜி விஸ்வபிரசாத் தயாரிச்சிருக்கிறாங்க. நாயகனாக தீரன், நாயகியாக ரேஷ்மா வெங்கடேசன், அறிமுகமாக சார்லஸ் வினோத், அருள்தாஸ், ஸ்ரீநாத், சம்பத்ராம், ஐடி அரசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுக்கடைக்கு எதிராக போராடும் ஆசிரியையின் கதை. வட சென்னையின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள ஒரு மதுபான கூடம்தான் மையக்கரு. இந்த பாரை கைப்பற்ற சக்தி வாய்ந்த இரு குழுக்களுக்கு இடையே கடும் போட்டி நிகழ்கின்றது. இது ஒருபுறம், மறுபுறம் மதுக்கடையே இருக்கக்கூடாது என்று பள்ளி ஆசிரியையான கதாநாயகி ரேஷ்மா போராடுகின்றார். இந்த மூன்று தரப்புக்கு இடையே நடக்கும் மோதல்களை காரமும் சாரமும் குறையாமல் படமாக்கி இருப்பதே இந்த படத்தின் மீத கதை. நாயகனாக தீரன் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். கதாநாயகி ரேஷ்மாவுக்கு வலுவான கதாபாத்திரம், அதை சிறப்பாக செய்துள்ளார். அருள்தாஸ் சிறப்பாக நடித்துள்ளார். மற்றும் சார்லஸ் வினோத், ஸ்ரீநாத், சம்பத்ராம், ஐடி அரசன், மூன்று சிறுவர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ரவீந்திரநாத் குருவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். தீசன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. மது அருந்தக்கூடாது, மதுபான கடை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி எல்லோருக்கும் பிடித்த மாதிரி கொடுத்துள்ள இயக்குனர் எஸ்டி மணிபாலுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.